இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே வாழைப்பூ வச்சு ஒரு வடை சுட்டுடலாம். ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பாருங்கள், பாதி பூ அரிஞ்சு மோரில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 5 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மிளகாயை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு வாயில் பட்டுச்சுன்னா சுல்லுன்னு காரமாக இருக்கும். நம்மளுக்கே வாயில் பட்டுடுச்சுன்னா காது வரைக்கும் சொருங்க. அதனால் இதை மாவில் போட்டு அரைச்சிட்றது தான் நல்லது. இருங்க, அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கங்க. ரொம்ப குறன்னு இருந்ததுன்னாக்கா பூ உதிர்ந்து போயிடும். அதுக்காக தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்க்குறேன், உதிராக வராமல் இருக்கிறதுக்கு. சோம்பு, வெங்காயம், பூண்டு, இந்த வாழைப்பூ நல்லா புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கலந்துக்கலாம். கலந்து பிசைஞ்சிக்கலாம். இது பிள்ளைங்கள்லாம் வந்து வாழைப்பூவை வந்து கூட்டோ பொரியலோ வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து என்னோடய மருத்துவத்தில் வந்து சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து ஒழுங்காக இருக்காது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குளிப்பாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து புதினா இலை சாறும் கொஞ்சம் தேனும் கலந்து டெய்லி ஒரு 50 ml குடிச்சிக்கிட்டு வாங்க. கரெக்டாக மாதம் தலைக்கு ஊற்றிக்கிறது வந்துடும். என்னோடய மருத்துவம் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா என்னான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு மருத்துவம் சொல்ல முடியும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்செடுத்து தட்டி போட்டுக்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மொறுன்னு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.